நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு காலையில 11 o'clock மேல எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வந்தது. ஏன்னா நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் கிட்டத்தட்ட 15 வருஷமா நல்லா பிசினஸ் பண்ணியிருந்த பர்சன் திடீர்னு பிசினஸ் நொடிஞ்சு போய் 2024 மிடில் அவருக்கு பெரிய லாஸ் வந்து. கொரோனா டயத்துல கூட சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் 2024ல சில பிரச்சனை அப்படியே எல்லாம் மாறி போச்சு. ஒரு 1 year ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். நம்முடைய சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்தார், பார்த்துட்டு என்ன சொல்யூஷன் கேட்டார். நம்ம இந்த ஜோசியெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஜோசியரோட சன்னா இருந்தாலும் நம்மளோட லைன்ங்கிறது ஆன்மீகம், அது தனி. கடவுள் அனுமதித்தால் ஃபியூச்சர்ல நம்மளும் ஜோசியம் கத்துக்கலாம். இப்போதைக்கு ஐடியா இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா அவரோட ப்ராப்ளம்லாம் என்னங்கிறது கேட்டேன். நான் ஜென்ரலா சம்பந்தப்பட்ட பர்சனோட ராசி நட்சத்திர டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு சில சொல்யூஷன்ஸ், சிம்பிள் பரிகாரங்கள் அவருக்கு சொல்லிட்டு, ஜாதகம் பார்க்காம நம்ம ஆன்மீக ரீதியா சில பரிகாரங்கள் சொல்லுவோம். ஒரு 200-300 விதமான சிம்பிள் பரிகாரங்கள். அந்த மாதிரி அவருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி 200-300ன்னு சொல்றது கிடையாது. அவங்க பிரச்சனைக்கு ஏற்ப சில பரிகாரங்கள், ஒருத்தருக்கு 1 இல்ல 2 பரிகாரம் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 300 to 400 இம்பார்ட்டன்ட் பரிகாரம்ஸ் சாட் போட்டே நான் வச்சிருக்கேன். என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன இது கேட்கறவங்களுக்கு கைட் பண்றது. அந்த மாதிரி அவருக்கு கைட் பண்ணேன். அவரோட ராசி மூலிகை வேத்தாயத்து வைஜெயந்தி மாலையெல்லாம் கொடுத்து 21 days ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் அவரை பண்ண சொல்லிட்டு, அதை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டு பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தா போகும். அதுக்கப்புறம் லட்சுமி குபேர யந்திரம், மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம் மாதிரி சில தனாகர்ஷ்ண பொருட்கள்லாம் அவருக்கு கொடுத்து அதை பூஜை பண்ணிட்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் சரியாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சம் 6 monthக்குள்ள ரிசல்ட் தெரியும். இதெல்லாம் நம்பிக்கை பக்தியோட பண்ணா யாருக்கா இருந்தாலும் அந்த மாதிரி அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. அந்த பிரச்சனையில இருந்து மீண்ட. எப்படின்னா 4 கோடி ரூபாய் கடன்ல இருந்த மனுஷன் இப்ப 10 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் ப்ராஃபிட்ல இருக்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு சில கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்க நல்லா இருந்தா போறோம்னு. இல்ல நீங்க ஏதாவது பணமா கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு தெரியும், ப்ராடக்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அதுதான் இது பண்ணுவீங்க. நான் சில சிம்பிள் கிஃப்ட்ஸ் எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு எது கொடுத்தா செட் ஆகும்னு தோன்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அனுப்புறேன். நான் அனுப்ப போற கிஃப்ட்ஸே ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில புக்ஸ், ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் தான். அது நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி அனுப்புங்க, புக்கு தானே, புக்கு கிஃப்டா கொடுக்கறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ 10 கோடி ரூபாய் அவருக்கு ஒரு பெரிய பிரைஸ் மாதிரி. 4 கோடி கடனை அடைச்சு 10 கோடி ரூபாய் சேவிங் மேல போயிருக்குங்கிறது. இவர் இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு போவார் வாழ்க்கையில. அந்த திறமையெல்லாம் அவருக்கு இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி பூஜை பண்ற எல்லாருக்கும் 10 கோடி கிடைச்சிரும், 100 கோடி கிடைச்சிரும்னு சொல்லிட முடியாது. ஆனா உங்க விதிப்படி எவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்கோ அந்த கஷ்டங்கள்ல ஒரு 70 to 80% இது குறைக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். நம்ம தேவையை நம்ம பார்த்துக்கிற அளவு பணம் இருந்தாலே போருமே. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க விதிப்படி கிடைக்காதுன்னே இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கான சில சிம்பிள் ஸ்பிரிச்சுவல் டிவைசஸ், டூல்ஸ் எல்லாம் இருக்கு. பிளஸ் சில எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா சரியாகும். நம்மளை நம்பி வர நிறைய பேருக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம இதை ஃபுல் சர்வீஸா பண்றோம், ப்ராப்பரா பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஒண்ணும் இல்ல, நங்கநல்லூரை சேர்ந்த ஒருத்தர் நம்மகிட்ட வந்தார். பஞ்சகவிய விளக்கு ஒண்ணு தான் வாங்கினார், 10 ரூபாய். அதுக்கு விபூதி, குங்குமம், குபேர குங்குமம், சந்தனம், காஞ்ச திராட்சைன்னு 5 விஷயங்கள் கூட சேர்த்து கொடுத்தோம். அவருக்கு ஆச்சரியமாயிடுத்து. எந்த கடையிலையும் இப்படி ஒரு 10 ரூபாய் பொருளுக்கு 5 விஷயங்கள் கூட சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, எப்படி கட்டுப்படியாருது? நீங்க நங்கநல்லூர்ல சின்னதா ஒரு சந்துக்குள்ள உங்களோட ஷாப் இருக்கு, மெயின் லொகேஷன்ல இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு தெரியுமே. பரவாயில்ல, உங்களை மாதிரி வாங்கி பயனடைஞ்சவங்க பல பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க. இந்த மவுத் பப்ளிசிட்டியில இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களும் பக்கத்துல இருக்கிறவங்களும் வேற ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு வெளியூர்ல இருந்து வரவங்க கூட டைம் கிடைக்கிறப்ப இங்க வாங்கி பாருங்க. அப்படி இதை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு யாராவது வாங்கினாலே போறோம். கொரியர்ல நம்மகிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி பயனடைறாங்க. அந்த ஒரு ஆத்ம திருப்தி, நம்மளால நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்ல, அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்க, கொரியராகவும் டைரக்டாகவும் வாங்கினவங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். தினமுமே மார்னிங் 9 to night 8 வரைக்கும் நம்ம ஷாப் திறந்துருக்கும். இன்க்ளூடிங் சண்டே எல்லா நாளுமே நம்ம ஷாப் உண்டு. உங்களுக்கு தேவையானதை கொரியர் மூலமாவோ டைரக்டாவோ வாங்கிக்கலாம். கொரியர் மூலமா வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ.